அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. டாக்டர் ஹிதாயத் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? இன்று அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நல்லா இருக்கிறோம். இளையான்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர் டாக்டர் அப்பாஸ் மந்திரி அவர்களுடன் நாம் நேர்காணல் செய்வோம். சார் அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம். ஹிதாயத் டாக்டர் ஹிதாயத். சந்தோஷம். இப்ப நீங்க வந்து கல்லூரி பணியிலிருந்து ஓய்வு பெற்று ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி பணியில இருந்திருக்கீங்க. இப்ப ஓய்வு பெற்று இப்ப வந்து நீங்க நெதர்லாந்து நாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்க. உங்களோட கல்லூரி கால அனுபவங்கள் இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு இருந்தது? கல்லூரி 37 ஆண்டுகளா நான் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் காலேஜ்ல பணிபுரிஞ்சிருக்கிறேன். 1986 செப்டம்பர் 17ல இருந்து 31 மே 2023 வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணேன். 1/6/2015ல இருந்து எனக்கு கல்லூரி முதல்வராக எலிவேஷன் கிடைச்சது. ஒரு அருமையான அனுபவம். நமது கல்லூரி எல்லாம் மறக்க முடியாது. இளையாங்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி. உள்ளூர் மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. அந்த கிராமப்புறத்துல ஏழை மாணவர்களுக்கு, பல சமுதாய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்லூரி. ஏறத்தாழ 2400 மாணவ மாணவியர்கள் அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. 1990ல இருந்து அது கோ எஜுகேஷன் ஆன கல்லூரி அது. 4 தடவை நாக் அக்ரெடிடேஷன் ஆயிருக்கு. சந்தோஷம். இப்ப வந்து நீங்க வந்து இந்த கல்லூரி காலத்துல குறிப்பா வந்து கல்லூரிக்கு வந்த முக்கியமான பிரமுகர்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்த பத்தி நினைவு இருக்கு. ஆஹா! நிறைய பிரமுகர்கள் இருக்காங்க. குறிப்பா இப்ப நீங்க துபாய்ல இருக்கிறதுனால அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு அபுதாபி சார்ன்னு இருக்கிறாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் அங்க. இளையாங்குடிக்காரரு. அருமையான ஒரு பிசினஸ்மேன். நல்ல மனிதர். அவருக்கு கண்மணி 3 பொண்ணுங்க. அருமையான பொண்ணுங்க. 3 பொண்ணுங்களும் ஒவ்வொரு ஃபீல்டுலயும் ஒவ்வொரு படிப்புல அவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க. அங்க யுஏஇ கவர்மெண்ட் அவங்களுடைய திறமையை அங்கீகரிச்சு கோல்டன் விசாவே கொடுத்திருக்கிறாங்க. அருமையான ஆஹ், நபர் அவரு. அவரு பெரிய தொழிலதிபர் அவரு. நேக்குக்காக இந்தியாவில இருந்து பல இடங்கள்ல இருந்து ரிட்டையர்ட் வைஸ் சான்சலர்ஸ் இவங்களா வந்திருக்கிறாங்க. கல்லூரியில இன்னாருன்னு சொல்லி 1-2 பேரை மட்டும் சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொல்லாம இருந்தா அதனால இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒவ்வொரு ஆண்டும் எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நடத்திருக்கிறோம் கல்லூரியில. நீங்க எங்களுடைய கல்லூரி வெப்சைட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பலதரப்பட்ட மக்களை நாங்க கூப்பிட்டுருக்கிறோம். கூப்பிட்டு அங்க நிறைய நடத்திருக்கிறோம். நான் வந்து வேலைக்கு சேர்ந்த புதுசுல என்எஸ்எஸ் ஆபீசரா இருந்தபோது கூட 1992 நினைக்கிறேன். 92 ஜனவரியில ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் பரமக்குடியில நடத்தும் போது இப்போ இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய டாக்டர் ஞானசம்பந்தன் ஞானசம்பந்தன் சார் அவர் வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினேன் நானு. அங்க கீழ முஸ்லீம் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல்ல நடத்தினோம் பரமக்குடியில. இன்றைய சமுதாய சீரழிவுக்கு காரணம் அப்படின்னு மட்டும் ஒரு கொஸ்டினை போட்டு விட்டுட்டோம். ஏறத்தாழ ஒரு 10 விதமான ஆட்கள் வந்து பேசினாங்க. அதுல இவர் வந்து ஒருங்கிணைச்சு அருமையா கொண்டு போனார். அப்பதான் வளர்ந்து வரார். அவருக்கு ஊதியமே கொடுக்கல அப்படி வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு கல்லூரியில டாக்டர் டிபி அப்படிங்கக்கூடிய பரமசிவம் சார் இருந்தார். அப்போ அவருதான் அவரை சஜஸ்ட் பண்ணாரு இவர் நேம். கடைசி அந்த பரமசிவம் சார் எல்லாம் வந்து திருநெல்வேலிக்கு போய் அங்கதான் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்சு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ சீனிவாசன் இருக்கிறாங்க பரமக்குடியில். அப்ப இருந்தாங்க ஒரு அட்வொகேட். அவர் முதற்கொண்டு ஒரு ரிக்ஷா தொழிலாளி அவரை கூப்பிட்டு பேச வச்சோம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார் பேசினாரு. ஒரு என்எஸ்எஸ் ஆபிசர் பழனியில இருந்து வந்து பேசினாங்க. ஒரு டாக்டர் பேசினாங்க. ஒரு வக்கீல் பேசினாங்க. ஒரு பிசினஸ் மேன் பேசினாரு. இப்படி பலதரப்பட்ட மக்களை கூப்பிட்டு வந்து இன்றைய சமுதாய சீரழிவுக்கு காரணம்னு சொல்லி அங்கங்க நடத்தணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் பர்சனலுக்கே அங்க வந்து ரத்த தான முகாம் நடத்தினாங்க. டாக்டர் ஐபிஎஸ் ரவி, பி கே ரவி ஐபிஎஸ் அப்படின்னு பீகார்காரு.
அவர் அப்ப ஏஎஸ்பியா இருந்தார். அவரோட எல்லாம் நடத்தணும் அந்த காலத்துல இருந்து. இப்படியே வருது. 1992 சொன்னேன் நானு. அப்போ ஆதிசேஷியான் கலெக்டர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம அறிவொளி இயக்கத்துல நான் ஒரு மனித சங்கிலி வச்சிருந்தேன். எல்லா பள்ளி மாணவர்களையும் சேர்த்து பரமக்குடியில. பரமக்குடி பஸ் ஸ்டாண்டுல அந்த சௌராஷ்டிரா ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கும். பஸ் ஸ்டாண்டை தாண்டி இருக்கும். அங்க ஆரம்பிச்சு அப்படியே ஓட்டப்பாலம் வரைக்கும் வந்து மார்க்கெட் எல்லாம் போய் அப்படியே எல்லா மாணவர்களையும் இன்வால்வ் பண்ணி பெரிய கிராண்டா பண்ணோம். கல்லூரியில இருந்து கீழக்கரை வரைக்கும் சைக்கிள் எக்ஸ்பெடிஷன் கொண்டு போயிருந்தேன் அந்த காலத்துல. இதெல்லாம் அப்போ நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல. அதுக்கு பிறகு அப்படியே படிப்படியா வந்துட்டு கல்லூரியில நான் கோஆர்டினேட்டரா இருந்தேன். 2002லயே எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஐக்யூஏசி அதுக்கு கோஆர்டினேட்டரா இருந்து ஃபர்ஸ்ட் நாக் ரிப்போர்ட் ரெடி பண்ணும். 2004ல ஃபர்ஸ்ட் அக்ரிடேஷன், 2010ல செகண்ட் அக்ரிடேஷன், 2015ல 16ல தேர்ட் அக்ரிடேஷன், அடுத்து இப்போ ரீசெண்டா 2021ல ஃபோர்த் அக்ரிடேஷன் நாக்ல வாங்கணும். நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் அப்படின்ட்டு. பல மதுசூதன் டாக்டர் மதுசூதன் ரெட்டின்னு சிவகங்கை கலெக்டர்லாம் இருந்தாங்க. கடைசியா ஒரு தென்னிந்திய அளவுல பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடத்தணும் கல்லூரியில. இப்படி பலதரப்பட்ட மக்களை நாங்க வந்து பார்த்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்எஸ்எஸ் ஆபீசரா இருக்கும்போது நான் கூட அந்த என்எஸ்எஸ் முகாம்ல கலந்துகிட்ட ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அதனாலதான் அதுல வந்து ஆரம்பிச்சேன். உங்களுக்கு அது பரிச்சயமா இருக்கு. அது மாதிரி இப்ப வந்து ஒரு நாட்டு நலப்பணி திட்டம் இது வந்து மாணவர்கள் மத்தியில எத்தகைய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அதுல நீங்க பட்ட அனுபவம் என்ன? அதை பத்தி உள்ள அதாவது இட் இஸ் த மைண்ட் which makes the hell of a heaven and the heaven of a hell அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு நம்மளுடைய மைண்ட் தான், நம்மளுடைய எண்ணங்கள் அது சரியா இருக்கணும். மாணவ பிராயத்துல வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில பிரேயர் இருக்கும். அப்புறம் வந்து நீதி போதனைன்னு வந்து அது இருக்கும், கிளாஸ் இருக்கும். நிறைய ஆசிரியர்கள் வந்து நேர்மையா நடக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. வாரத்துக்கு ஒரு லெக்சராவது ஒரு ப்ரொமினன்ட் பீப்புளை கூப்பிட்டு வந்து நடத்துவாங்க. நான் எனக்கு பிகேஎன் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். நான் பிகேஎன் மேல்நிலைப்பள்ளி திருமங்கலம் மதுரை கிட்ட இருக்குது. அங்கதான் நான் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து +2 வரைக்கும் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் 1978ல +2, 10th முடிச்சுட்டு 80ல +2 முடிச்சுட்டு 80ல பிகாம் சேர்த்துட்டு 83ல முடிச்சுட்டு 85ல எம்காம் முடிச்சுட்டு 86ல எம்ஃபில் முடிச்சுட்டு அப்படியே இந்த கல்லூரியில வேலைக்கு சேர்ந்தேன். அப்ப அந்த ஸ்கூல் அனுபவத்துல பார்க்கும்போது ஒருத்தர் பிளைண்டு வயசான ஒரு தாத்தா, அவரை கூட்டிட்டு வந்தாங்க. என்னடா ஒரு வேஷ்டியை கட்டிட்டு வெள்ளச்சட்டையை போட்டுட்டு வந்திருந்தாரு. 2 பேர் கை தாங்களா கூப்பிட்டு வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல எல்லா மாணவர்களையும் தரையில் அமர வச்சாங்க. இவருக்கு நடுவில் ஒரு மேடை போடப்பட்டு ஒரு ரொம்ப உயரம் இல்லாத ஒரு மேடையை போட்டு அவங்களுக்குள்ள சேர்ஸ் வச்சுக்கிட்டாங்க. முன்னாடி ஒரு 10 மாணவர்களை உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவர் திருக்குறள்ல ரொம்ப புலமை பெற்றவர். ஆடியன்ஸ் கேட்கறாங்க, ஒரு 112வது குறளை சொல்லுங்க உடனே டக்குன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய குறளை சொல்லுங்க உடனே சொல்றாரு. இந்த வார்த்தையில முடியக்கூடிய குறளை சொல்லுங்கன்னு யாராவது கேட்டா அதை சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு குறளுக்கு பொழிப்புரையை சொல்லுங்கன்னா அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 10 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா சொல்லி எழுத சொல்றாரு. ஒரு குறளோ அதோடைய அர்த்தத்தையோ சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்றாரு. பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து பூவை வச்சு தொட்டுக்கிட்டு போறாங்க முதுகுல. அவர் என்ன சொல்றாரு, கன்சாலிடேட் பண்றாரு. எல்லாருக்கும் சளைக்காம சொல்றாரு. இந்த முன்னாடி இருக்க 10 மாணவர்களுக்கும் தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றாரு. கடைசி அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, கரெக்டா முடியுது. யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது முதுகுல வந்து பூ தொட்டாங்கிறத முதற்கொண்டு சொல்றாரு. அவ்வளவு நினைவாற்றல். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த இவ்வளவு மக்களை கூப்பிட்டு வந்து இவ்வளவு பெர்மனண்டான ஆளுகளை கூட்டிட்டு வந்து மாணவர்கள் மத்தியில இப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு ரோல் மாடலா அப்படி கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்க கல்லூரியிலேயே கூட எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் நடத்தும் போது ஃப்ரெஷ்ஷா ஐஏஎஸ் முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முடிச்சவர்களை வந்து கூப்பிட்டு வந்து காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம். இப்ப எனக்கே எங்க ரோல் மாடல் யாருன்னா எங்க ப்ரொஃபசர்ஸ். நான் பிகாம் படிக்கும் போது எங்க ஹெச்ஓடியை பார்த்து முடிவு பண்ணேன், ரைட் நம்ம போனா இதுதான் காலேஜ் லெக்சரரா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப சில இப்படி மாணவர்கள் மத்தியில சில நல்ல மக்களை பார்க்கும்போது, திறமையானவர்களை பார்க்கும்போது ஒரு ரோல் மாடலா வரணும், நாளைக்கு நம்ம இப்படி வரணும் அப்படின்னு. அது மாதிரி
இந்த என்எஸ்எஸ் பொறுத்தவரையில பல சமுதாய தொண்டுகள் நம்ம செய்யறோம். கிராமத்துக்கு போறோம், அங்க வயசானவங்க பாக்குறோம், அவங்க படுற கஷ்டத்தை பாக்குறோம். அப்படியே மனசு வலிக்கணும். அவங்க படுற வேதனையை பார்த்து நமக்கு தெரியணும். அப்போ ஒரு மாணவன் தப்பு செய்ய மாட்டான், தவறான எண்ணங்கள் வராது. இப்போ சமீபத்துல மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் அந்த கலாச்சாரம் மாறிடுச்சு, மனப்பாங்கு மாறிடுச்சு. பெற்றோர்களுக்கு அடங்காத ஒரு தன்மை, ஆசிரியர்களுக்கு அடங்காத ஒரு தன்மை. பள்ளி பருவத்திலேயே கெட்டு போய் சேரக்கூடாத நண்பர்களோட சேர்ந்து அந்த மாதிரி போயிருது. ஸோ இதெல்லாம் என்எஸ்எஸ்ல இருந்தாங்கன்னா வராது. இப்ப நான் என் கேம்ப்லயே பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ஒரு பையன் ஒரு நைட்டு அன்னைக்குன்னு ஒரு டிவியை போட்டு இரவு நேரத்துல ஒரு படம் போட்டுக்கிட்டு இருந்தோம். நான் அட்டண்டன்ஸ் எடுத்தேன். 3 மாணவர்களை காணும். எங்கடா காணோமே அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் என்னாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்னாருன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லூரி வாசல்ல ஒரு பஸ் வருது. டவுன் பஸ் நிக்குது. ராத்திரி ஒரு 9 மணி 9:15 மணி இருக்கும். பாத்தீங்கன்னா பஸ் வந்து பஸ்ல இருந்து ஆட்கள் இறங்கி வராங்க. டிரைவர் கண்டக்டர் வராங்க. என்ன சார் உங்க கல்லூரி மாணவர்கள் வந்து இப்படி தூக்கி பஸ்ல இருக்கிற சீட்டை தூக்கி வெளியே விட்டாங்க அப்படின்னு. என்னடான்ட்டு உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட் இல்ல எங்க மாணவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நாங்க உங்களை சொல்லிட்டு அப்படி பண்ணா நான் யாருன்னு பார்த்து நான் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு விட்டுட்டேன். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியே போய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் ஒரு பியரோ போய் சாப்பிட்டாங்க போல இருக்கு. சாப்பிட்டு அப்படி வந்து சுத்தி வந்துட்டான். கல்லூரியில வந்து அப்ப எல்லாம் காம்பவுண்ட் அவ்வளவா இருக்காது. கம்பி வழியா அப்படியே வந்துட்டேன். வந்து நைட்டாச்சு. வந்து உட்காந்துட்டேன். நான் அந்த மாணவர்கள் பேரை சொல்லி கூப்பிட்டேன். கூப்பிட்டு எல்லாரும் இங்க வாங்க. அந்த 3 பேர் வாங்க அப்படின்னு. பேக்கப் அப்படின்ட்டு அப்ப அந்த நேரமே வந்து பேக்கப் பண்ணி பத்தி விட்டேன். மத்த என்எஸ்எஸ் ஆபீசர்ஸ் கூட கொஞ்சம் இல்ல வேணாம் கொஞ்சம் பார்த்துக்குருவோம் அப்புறம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த மாணவர்கள் ரொம்ப தாட்டியமா இருப்பான். அப்ப அவங்க இருக்கட்டும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா முடியவே முடியாது. கல்லூரியில 3 யூனிட் சேர்ந்து நடத்துறோம். 110 மாணவர்கள் இருக்காங்க, 120 மாணவர்கள் இருக்காங்க. இவங்கள வச்சுட்டு இருந்தா தப்பு சார்ன்னு சொல்லிட்டு 3 பேரை உடனே பேக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க வந்து கடைசி நாளுக்கு நாள் அந்த சைக்கிள் எக்ஸ்பெடிஷன் இளையாங்குடி கல்லூரியில இருந்து கீழக்கரை சீதக்காதி சாரி கீழக்கரையில சதக் என்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் போயிட்டு நாங்க திருப்பி வர்றது. நாள் போயிட்டு மறுநாள் வர்றது. இதுக்காக தான் சார் நாங்க வந்தோம். இதுவும் வந்து முக்கியம் சார் எங்களை கூட்டிட்டு போங்க சார் ரொம்ப கெஞ்சவும் மத்த என்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஓகே இருக்கட்டும்னு கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்களே வந்து பின்னாடி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருப்புநாடி கோயிலுக்கு போயிட்டு சேதுக்கரைக்கு போகும்போது அங்க போட்ல ஏறி இருந்தா போட்டோ எடுக்கிறேன்னு அதை உடஞ்சு விட்டாங்க. அந்த மீனவர்கள்லாம் வந்தாங்க. அப்புறம் எங்க மாணவர்களை விட மாட்டேன்ட்டு அதுக்கு பிறகு இந்த 3 மாணவர்கள் தான் தலையிட்டு அவங்க பெரிய ரோபஸ்டா இருப்பாங்க. ரோபஸ்ட் பர்சனாலிட்டியா அப்படி அப்படியே பேசிட்டு எங்க சார் மொத்த சார்லாம் பேசிட்டு சமாளிச்சு வந்துட்டோம்னு வைங்க. என்னால மாணவர்கள் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்கு சரியான வழியை போகணுங்கிறதுக்கு நாட்டு துண்டு திட்டம் ரொம்ப 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 முக்கியம். விழிப்புணர்வு என்ன மாறிடுச்சு. அப்ப வந்து நாங்க மேனுவல் ஒர்க்கும் பார்ப்போம், பிசிக்கல் ஒர்க்கும் பார்ப்போம். மேனுவல் ஒர்க்கும் பார்ப்போம், மத்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஒரு தடவைலாம் பாத்தீங்கன்னா இளையாங்குடி கம்மாக்கரை ஏரியால மரம் நட்டோம். அதுக்காக மரக்கன்று நடுறதுக்காக போறோம். அந்த கம்மாக்கரை கொஞ்சம் ரொம்ப திருப்தியா இருக்கும், அசிங்கமா இருக்கும், சுத்தம் இல்லாம இருக்கும். ஓப்பன் பிளேஸ்ல அந்த டெபிகேட் பண்ணுவாங்க அந்த மக்கள். அதனால நான் உள்ளூர் ஆசிரியர்கள்ட்ட சொல்லி அதெல்லாம் சுத்தம் பண்ணி முதலே வைக்கணும். நாங்க கரையில மரக்கட்டை மட்டும் நடுவோம்ட்டு பிளான். மாணவர்களை போய் இறக்குறேன். கன்றாவியா இருக்கு அந்த முன்னாடி. அப்பதான் டாய்லெட் போன மாதிரி இருக்கு. அப்படியே பையன்லாம் முழிக்கிறான். நீட்டா அட்ரஸ் பண்ணிட்டு வந்த பையங்க அப்படியே பார்த்துட்டு முடிக்கிறேன். என்னடா செய்யறது? இதை போய் இந்த ஏரியால நம்ம ஒர்க் பண்றது. அப்ப வந்து திருப்பதின்னு ஒரு செகண்ட் வீக்கா மாணவன் நான் பார்த்தேன். எனக்கே கஷ்டம் தான். என்ன பண்றது? வந்துட்டோம், ஒரு வேலை பார்க்கணும்னு வந்துட்டோம். பண்ணிட்டு ஆகணும். அது எப்படி இருந்தாலும் நம்ம அதை பத்தி ஒண்ணும் பார்க்க கூடாதுன்ட்டு எப்பா இதெல்லாம் சகஜம். அப்ப நம்ம வீட்டுல நம்ம தானே சுத்தம் பண்றோம் டாய்லெட்லாம். இது நம்ம புது சேவை செய்யணும்னு வந்துட்டோம். நம்ம தான் பார்க்கணும். அதை பத்தி எதுவும் நினைக்க கூடாதியா அப்படின்னு கொஞ்சம் பேசவும் அங்க மாறிட்டாங்க. திருப்பதி திருப்ஸ் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவேன். திருப்ஸ் நம்ம தான்ப்பா பார்க்கணும் அப்படின்னு விடுங்க சார் இதை பாத்துக்கிறோம் சார். 8 பம்பட்டி எடுத்தாங்க, பக்கத்துல மண்ணை வெட்டினா மேல போட்டா தூக்கி அப்படியே தூக்கி அங்க போட்டு அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ மாணவர்கள் நம்ம எப்படி வளைச்சாலும் அவங்க வளர்ந்து நமக்கு தேவை நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அவனுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இதே மாணவர்கள் அந்த சேட்டை பண்ண மாணவர்கள் இதுக்கு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்ப்ல பாத்தீங்கன்னா
பரமக்குடியில கேம்ப் போட்டிருந்தேன். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தங்கி இருந்தோம் நைட்டு. அவனை பார்த்து பையங்க சாப்பிட போகும்போது, ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது கிண்டல் அடிச்சிருக்கேன். இங்க பாரு என்எஸ்எஸ் பையன் சாக்கடை எழுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கும். அந்த பையங்க எல்லாம் வருத்தப்பட்டு எங்க வந்து சொன்னாங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன், எந்த இஷ்யூனாலும் ஆர்குமெண்ட் வச்சுக்கிற கூடாது. எதுனாலும் என்கிட்ட சொல்லணும், என்ன பிரச்சனைனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம். அப்ப டாக்டர் கே.எம். பாதுஷா சார் இருந்தார், பிரின்சிபலா இருந்தார். பிற்காலத்துல அவர் மனோன்மணியம் பல்கலைக்கழக பதிவாளராக இருந்து அந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார். நல்ல ஆளுமை உடையவர். அவர் இருக்கிற காலத்துல அறிவியல் தமிழ் ஆய்வரங்கம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. 2 நாள் 3 நாள் ப்ரோக்ராம் அது நடந்தாங்க. சுஜாதால இருந்து டாக்டர் எழுத்தாளர் சுஜாதால இருந்து பல மக்கள் வந்தாங்க. அவ்வை நடராஜன் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க அந்த நேரத்துல. அவர் முதல்வராக இருந்தார். யார் உங்களை அப்படி பேசினான்னு பையன்கிட்ட கேட்டுட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து விட்டேன். மறுநாள் கல்லூரிக்கு போற ஆசிரியர்களை கொடுத்து விட்டேன். அன்னைக்கு சாயங்காலமே அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, ஹெச்ஓடியை கூப்பிட்டு வீட்டுக்கு பத்தி விட்டாரு அந்த பையன். ஆராய்ச்சி கூப்பிட்டு சொல்லிட்டு 1 வாரம் சஸ்பென்ஷன் போயிட்டு. என்எஸ்எஸ் ஆஃபீஸர் என்னைக்கு சொல்றாரோ அவர் வந்து சொல்லட்டும், அப்புறம் தான் உனக்கு கிளாஸ்ல விடணும் போயிட்டு பத்தி விட்டார். இந்த பையன் அன்னைக்கு சாயங்காலமே நாங்க இருக்கிறதுக்கு வந்துட்டு, சார் எங்களுக்கு கிளாஸ் போகணும் சார், ஃபாலோ பண்ணுங்க, தெரியாம சொல்லிட்டேன், என்னையா சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், கேள்வி பண்ணிட்டேன் சார், பையங்கள தப்புதான் சார் அப்படி இப்படின்னு. நீயும் மாணவன் யான்னு சொல்லி அவனுக்கும் பேசி அவனோட உட்கார வச்சு மொத்த பையங்கள்லாம் புதுசு போயிருக்கிறேன். இப்படி பேசிட்டாங்க. எங்களோட சமாதானப்படுத்தி ஃப்ரெண்ட்லியா இருந்து அவன் தான் அடுத்த வருஷம் கேம்புக்கு வந்தான். ஆக மாணவர்கள் நல்லா மாறிடுவாங்க. நம்ம எப்படி வளைக்கிறோமோ அப்படி வளைச்சிருவாங்க. சூப்பரான பசங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. கல்லூரியில வந்து மாணவர்கள் ரொம்ப அன்பா இருப்பாங்க, என் மேல பிரியமா இருப்பாங்க. நானும் மாணவர்கள் மேல ஒரே ஒரு பையன் மேலதான் கோவப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எம்காம் ஒரு பையன் பிட் அடிச்சுட்டான். அவன் இன்விஜிலேட் பண்ணும்போது பார்த்துட்டு அது போகும்போது பேப்பரை கொடுத்துட்டு போப்பா, இன்னொரு ப்ரொஃபஸர் என்னை மாத்தி விட்டாரு. போகும்போது கொஸ்டின் பேப்பரையும் நீ எழுதின பேப்பரையும் கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். அவன் கொடுக்காம போயிட்டான். அடுத்து வந்து மறுநாள் 2-3 நாள் கழிச்சு வந்து கேட்கும்போது இதை சார் பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சேன். அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமே ஹியராப்டர் என்கிட்ட பேசக்கூடாது, போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் பேசுறேன். இது வந்து அநேகமா 1992 அல்லது 91 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அப்படிதான் எல்லா மாணவர்கள்ட்டையும் நல்ல பிரியமா இருப்பேன். அவங்களும் என்னோட அன்பா இருந்தாங்க. மாணவர்களை மாற்றதுக்கு, நேர்வழியில கொண்டு செல்றதுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராம்கள், நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், இதெல்லாம் மாணவர்கள் என்எஸ்எஸ் பீப்புள் செய்வாங்க. வாலண்டியர்ஸ் சொல்லிட்டே இருக்கிறேன். மாணவர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த என்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் முக்கியமான ஒரு பங்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து நீங்க 37 ஆண்டு காலம் அந்த ஆசிரியர் பணியில, பேராசிரியர் பணியில இருந்திருக்கீங்க. உங்கள்ட்ட படிச்ச மாணவர்கள்ல பல பேர் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருப்பாங்க. அத பத்தி உள்ள விஷயங்களை நினைவு கூறுங்க. நீங்களே இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆள். முனைவர் பட்டவங்களுக்கு ஆனோரிஸ் காசா கொடுத்திருக்கிறாங்க, ஆனோரரி டாக்டரேட் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தான் ஒரு முன் உதாரணம் பாத்துக்கங்க. நீங்க ஒரு உதாரணம், முக்கியமான ஒரு உதாரணம். என்கிட்ட பிகாம் படித்த மாணவர் ஜட்ஜா இருக்கிறாரு, மிஸ்டர் பாபுலால் அப்படின்ட்டு. ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். முருகேசன் இருக்கிறாரு, முருகானுதீன் இருக்கிறாரு. நிறைய மாணவர்கள், 4-5 மாணவர்கள் இருக்காங்க. மணிகண்டன் ஒரு மாணவர், பிகாம் சிஏ படிச்ச மாணவர் இருக்கிறாரு. நிறைய மாணவர்கள் இருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மட்டும் இல்ல, எங்க அரசு துறைகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசிரியர்களா இருக்கிறாங்க, நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நீ கல்லூரி காலத்துல இந்த வந்து அதாவது வெளி இடங்களுக்கு இப்ப பேராசிரியர்களையோ இல்ல முக்கியமான கருத்தரங்குல, சர்வதேச கருத்தரங்கு இந்த மாதிரில பங்கேற்ற அனுபவத்தை பத்தி நினைவு. எனக்கு சர்வதேச கருத்தரங்கெல்லாம் நான் போகல. பட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த நாமக்கலுக்கு போயிருக்கிறேன், அந்த மாதிரி தான் போயிருக்கிறேன். ஏபிக்யூஎன் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு பெங்களூருக்கு வந்திருக்கிறேன். ஆசியா பசிபிக் குவாலிட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாக் சம்பந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ். நிறைய ஒரு அதான் என்னுடைய காலத்துல 37 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகலையே தவிர, நான் குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டு வந்தா நிறைய கல்லூரிகளுக்கு போய் பேசியிருக்கிறேன். நாக் சம்பந்தமா ஒரு அந்த நேரத்தில் அக்ரெடிடேஷன் சமயத்துல சம்பந்தமா ஒரு 11 கல்லூரிகளுக்கு நான் போய் அவேர்னஸ் கொடுத்துருக்கிறேன். நிறைய செமினார்ஸ்ல போய் சேர் பர்சனா இருந்திருக்கிறேன், ரிசோர்ஸ் பர்சனா போயிருக்கிறேன். 50-60 ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கிறேன், பப்ளிஷ் ஆகிருக்குது. 9 பேருக்கு பிஹெச்டி முடிச்சு கொடுத்துருக்கிறேன் கைடா இருந்து. அதே மாதிரி ஒரு 38 எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன்.
ஆஹ் அவ்வளவுதான். அப்படியே போயிடுச்சு. வெளியே வெளியே போறதுன்னு இல்லை. இது இப்ப நெதர்லாந்து வந்தது கூட என்னுடைய டாட்டர், என்னுடைய பொண்ணு இங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி இங்க இருக்கிறாங்க. எனக்கு பேரன் இருக்கிறார், 10 மாசம் பேரன். அவரை பாக்குறதுக்காக அப்படி வந்தோம். மருமையும் இங்க ஒர்க் பண்றாங்க, குத்தம விளையாட்டுக்காரு. அவங்க இப்ப என்னால இங்க வந்தோம். ஒரு ஜூன் 13ஆம் தேதி வந்தேன் நான். ஒரு 37 நாள் ஊர்ல இருந்து பார்த்தோம்னா ஒரு 41 நாள் மொத்தத்து வந்துட்டு போயிருக்கோம். நெதர்லாந்து அருமையான இடமா இருக்குது. இந்த நெதர்லாந்து பேக்ரவுண்ட் எல்லாம் சூழ்நிலைகள் சொல்லுங்க. எப்படி இருக்கு? அங்க உள்ள கல்வி நிலவரம் எப்படி இருக்கு? அதைத்தான் போய் பார்க்கல. அதாவது ஒரு 10 நாளா ஒரு வாரமா எனக்கு அந்த கிளைமேட் அந்த செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. 13 டிகிரி செல்சியஸ் அப்படியே வேரி ஆகுது. எப்போ மழை வருது, எப்போ குளிருது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு எல்லாம் இல்ல. பாத்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் தெரியுது. 17 டிகிரி காமிக்குது இப்போ. ஆனா வெளியே போகும்போது ஒரு புல்லோவர் போட்டுக்கிட்டு ஒரு மேல ஒரு இது போட்டுட்டு கோட்டு மாதிரி போட்டுக்கிட்டு வெளியே போறோம் வரோம். எப்பயும் சாக்ஸ் போட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. கிளைமேட்லாம் சூப்பரா இருக்குது. ஒரு முக்கியமான சில இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். பக்கத்துல ரோட்டர் டேம்னு இருக்கு. ரோட்டர் டேம் அப்படின்னு இப்ப நான் இருக்கிறது டெல்ஃப் அப்படின்னு. ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து ஒரு ஒரு 50 நிமிஷம் ட்ரெயின்ல வரணும். டெல்ஃப், DELFT அப்படின்னு ஒரு ஊரு. இங்க டெல்ஃப் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது போகணும்னு நினைச்சிருக்கிறேன் நான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்டர் டேம்ல ஒரு ஹீரோ மாஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய இருக்கு. ஹீரோ ஸ்கூப் அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு 92 கீழ இருந்து ஒரு 5 ஃப்ளோர் 92 மீட்டர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாங்க. 98வது மீட்டர்ல ஒரு பனோரமிக் வியூ. அப்படியே அந்த ரோட்டை டேமே சுத்தி பார்க்க முடியுது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 112வது மீட்டர்ல ஒரு அங்க போயிட்டு போன பிறகு அங்க இருந்து ஹீரோ ஸ்கூப் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொட்டேட்டிங் எலிவேட்டர் 185 மீட்டர் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 73 மீட்டர் கூட்டிட்டு போறாங்க. 112, 185 டாப் அந்த ஹைட். 185 மீட்டர் உயரம் இல்ல அந்த ஹீரோ மாஸ்ட்ல. அந்த ஹீரோ ஸ்கூப்புங்கிறது 112வது மீட்டர்ல ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி 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 போகுது. ஃபுல்லா கிளாஸ். கீழையும் பாத்துக்கலாம் கிளாஸ்ல. லைட் ஷோவும் போட்டுக்கிறாங்க, மியூசிக் போட்டுக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு வியூவா இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அழகா இருக்கு. அது ஒரு 7 நிமிஷம் ட்ரிப் தான் அது. அந்த 185 மீட்டருக்கும் 112 மீட்டருக்கு இடையில அப்புறம் இறக்கி விட்டுறாங்க. அப்புறம் லிப்ட்ல கீழே வந்துட வேண்டியது. அந்த பனோரமிக் வியூவை பாத்துக்கிற வேண்டியது. கீழே வந்துட வேண்டியது. கீழே பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் அளவுல இருந்து பையங்க நல்ல ஒரு அட்வென்ச்சரஸா என்ன பண்றாங்கன்னா ரோப்ல ஏறி அப்படி மேல போயிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது. அருமையான அதுக்கு போனோம் ரோட்டர் டேம்னு. அதுக்கு பிறகு கெத்தான் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜுக்கு போனோம். அங்க போனீங்கன்னா ஒரு கேனல் தான். அதாவது வெனிஸ் ஆஃப் நெதர்லாண்டுன்னு சொல்றாங்க அந்த வில்லேஜ. அது ஒரு மணி நேரம் அப்படியே போட்லயே அப்படியே போனா சூப்பரா போகுது. பல பல உடன் ஹவுசஸா இருக்கு. காண்றதுக்கு கண்ணு பத்தாது. அப்படி இருக்குது பாக்குறதுக்கு. அது மாதிரி ஆம்ஸ்டர்டாம்லயும் நாங்க ஒரு போட்டிங் போனோம் நாங்க. அது 1.5 மணி நேரம். அது எப்படின்னா அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பக்கத்திலேயே எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம செட் பண்ணிக்கலாம். பக்கத்துல கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி வாங்கி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா முக்கியமான இடங்கள் வரும்போது தானா எக்ஸ்பிளைன் ஆகுது. அது ஒரு 1.5 மணி நேரம் சுத்தி காமிக்குது ஆம்ஸ்டர்டாம்ல. அந்த போட்டிங் போனோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மியூசியத்துக்கு போனோம். அதுக்கு பேர் சான்சே ஷான்ஸ் அப்படின்ட்டு. அங்க ஒரு விண்ட் மில்லா இருக்கிறாங்க. 7, 8 விண்ட் மில் இருக்குது அங்க. இந்த சீஸ் மேக்கிங், உடன் ஷூஸ், இந்த மாதிரி இருக்கு. கிளாக் தயாரிக்கிறது, பேரல் தயாரிக்கிறது, வீவர்ஸுக்கு ஒரு ஹவுஸ். இந்த மாதிரி நிறைய அதை காமிக்கிறாங்க. விண்டு மில்லு அது மாதிரி. இந்த சீஸ் தான் அங்க. அது ஒண்ணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் வைக்கிறாங்க. அதை டேஸ்ட் பண்ணிக்கலாம், வேணா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு அருமையான பீச்சுக்கு போனோம். அது தி ஹாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அது டிபிஆர் பீச், ஸ்டெவனிஞ்சன் பீச் அப்படின்னு. அது நிறைய பீச் இருக்கு போல இருக்கு. இதுல ஒரு பீச் அது. அதுக்கு பேர் பியர் பீச் அப்படின்னு போனோம். அங்க போனோம். இப்ப ஒரு பையன் என் பேரன் 10வது மாசம் தான் அப்படிங்கிறதுனால அவர் கூட்டிட்டு வெளியே அவ்வளவா போக முடியல. 2 பேரும் ஒர்க் பண்றதுனாலையும் கூட இப்ப எங்களுடைய ப்ரையாரிட்டி வெளியே சுத்தி பார்க்கணுங்கிறதுக்கு நாங்க வரல. ஆக்சுவலி என்னுடைய பேரனை பாக்குறதுக்கு தான் நாங்க வந்தோம்.
அவர் பிறந்து 10 மாசம் ஆகுது. அதுக்காகத்தான் மெயினா வந்தோம். அதனால எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப டே கேருக்கு போயிருக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு 3 நாள் போய் அங்க போய் விட்டுறாங்க. காலையில 8ல இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் அவங்க பாத்துக்கிறாங்க டே கேர்ல. அப்புறம் மத்த நாள்லலாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவங்க லீவ் போட்டுக்கிறாங்க. வீக்கெண்ட் 2 நாள் ஆகுது. அப்படியே சமாளிச்சுக்கிறேன். நல்லா அருமையா இருக்குது. ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா, அதான் அந்த வியூ செட் பண்ணி வச்சிருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பெரிய கேனல் இருக்கு. கேனல்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 14 போட் நிக்குது. ஆ. பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஆமா ட்ராம் போகுது, பஸ் போகுது. என்ன டிசிப்ளின்டா இருக்கு. இப்ப நடக்கிறதுக்கு ஒரு பாதை, வாக்கர்ஸ்க்கு, சைக்கிளுக்கு ஒரு பாதை, ரோடு பஸ்ஸுக்கு, ட்ராமு இப்படி பக்காவா இருக்கும். பிளான்டா இருக்கு. எனக்கு ஒரு இடத்துல தான் அப்படின்னு இல்ல. நாடே அப்படி இருக்கு. இவ்வளவு டிசிப்ளின் பீப்புள். ட்ரெயின் வந்து அப்படின்னா, நம்மலாம் அடிச்சு புடிச்சு ஏறுறோம். இந்த பேச்சே கிடையாது. முதல்ல அங்க இருக்கிற இறங்குன பிறகு, அப்புறம் மக்கள் வரிசையில் நின்னு ஏறுறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப நம்ம ரோட கிராஸ் பண்ண போனாலும் அங்க துபாய் மாரிதான். நமக்கு ப்ரையாரிட்டி. நடக்கிறவனுக்கு ப்ரையாரிட்டி. நீ போ நின்னுட்டு நீங்க போங்கன்னு கை காமிக்கிறாங்க. மரியாதையா இருக்கு. கடைக்கெல்லாம் போனோம்னா, ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. நல்லா வாழ்த்துறாங்க. முன்ன கூட தெரியாது. இப்ப வீட்லயே நான் 3 ஃப்ளோர்ல இருக்கிறோம். இது அவங்களே வாங்கிட்ட வீடு அது. 3 ஃப்ளோர்ல இருக்கிறோம். லிஃப்ட்ல போகும்போது யாரோ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அவங்க நம்மள கிரீட் பண்றாங்க. ஹேவ் அ குட் டேங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தை எடுத்துருக்காங்க. அது அவங்க பாஷையில நெறைய இருக்கு. எனக்கு சொல்ல வரல. குதே தா அப்படின்ற மாரி சொல்றாங்க. நானும் கத்துக்கலான்னு பார்த்தேன் 2, 3 எழுதியெல்லாம் வச்சேன். இந்த டேஸ் எல்லாம் இருக்குது. மண்டே, சண்டே மண்டேல இருந்து இருக்கு. அதெல்லாம் எழுதி வைக்கணும்னு பார்த்தேன். இருக்குது. எழுதி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வராது. இப்போதைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சந்தோஷம். அதான் அதான் நாங்க வந்து இப்போ வந்து இங்க வந்து துபாய்ல வந்து 50 டிகிரில இருக்கு. என்ன அம்மாடி! அம்மாடி, பதி அம்மாடி. 17 டிகிரில இருக்கீங்க. இப்ப அங்க 17 நாங்க 13 நேத்தெல்லாம் 13 கொஞ்சம். இப்ப அங்க இந்த நல்லது. பள்ளிவாசல் இதெல்லாம் எப்படி வசதிகள் இருக்கா? எப்படி அது? ஆமா பெருநாளைக்கு போனேன். பக்ரீத்துக்கு போனேன் நானு. ம்ஹ்ம். ஆமா. ஒரு 3 பள்ளிவாசல் இருக்குது இங்க. டெல்ஃப்ல பார்த்தேன் நானு. நான் ஒரு பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னுடைய மருமகனுடைய நண்பர் கூட்டிட்டு போனாரு. அ ப பல நாட்டு மக்கள் அங்க வராங்க. ஆமா. அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பிரேயர் டைமிங் தான் வேற மாரி இருக்குது. அ பள்ளிவாசல்ல போட்டிருக்க டைம் பார்த்தீங்கன்னா, சுபு வந்து 3:30 மணிக்கு குடுத்தாங்க காலையில. அப்புறம் மதியானம் 1:49 அசர் வந்து 6:09 அ பார்த்தீங்கன்னா, லுகர் வந்து 1:49 அசர் வந்து 6:09 இஷா வந்து பார்த்தீங்கன்னா, நடுராத்திரி வருது. பள்ளிவாசல்ல 11:30. இப்ப நான் மொபைல்ல வந்து அந்த நம்ம செட் பண்றோம் இல்லையா? அந்த தொழுகை நேரம் இதெல்லாம். அதன் திசை இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் அதெல்லாம் செட் பண்ணி பார்த்தாக்க 1:49 போட்டிருக்கு. நான் என்னைய கேட்டாக்க இஷாவே தொழுகல இங்க. 4 தொழுகை 4 வேளை தான் நான் அங்க தொழுதுட்டு இருக்கிறேன். 10 மகரிப் தொழுதுட்டு 19 தொழுதுட்டு அப்படியே படுத்துறது கொஞ்ச நேரத்துல. 12 மணி ஆயிருது. ஊடால எந்திரிச்சு தொழுகிறதுக்கு சோம்பேறி பண்ணி அப்படியே விட்டுறது. இஷா தொழுகல. இங்க வந்ததுல இருந்து. ஒரு ஒரு டைம் சங்கடத்தை சந்தோஷம். சுபு மட்டும் காலையில எந்திரிச்ச உடனே தொழுதுக்கிறது. ம். பள்ளிவாசல் அங்க வந்து வசதிகள் நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். வேற முஸ்லிம்ஸ் வேற நிறைவா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய பயணத்த பத்தி? இந்த நெதர்லாந்து என்ன டிராவல் தான் கொஞ்சம் கஷ்டம். அங்க அபுதாபி வந்து ஒரு 4 மணி நேரம், 4 1/2 மணி நேரம் அதுல ஒண்ணும் எனக்கு தெரியல. இங்க ஒரு 6 1/2 மணி நேரம் ஆச்சு. அபுதாபி டூ ஆம்ஸ்டர்டாம் வர்றதுக்கு. அது அடுத்தெல்லாம் வந்தா பிசினஸ் கிளாஸ்ல வரணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சீட் சரியா இல்ல எனக்கு. அது கொஞ்சம் பெயினா இருந்தது. பாடி பெயினா இருந்தது. வந்து 2, 3 நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு லாங் டிராவல்ங்கிறதுனால. மத்தபடி இங்க ட்ரெயின், இங்க கார் எடுத்துட்டு போய்க்கிட்டோம். அந்த ட்ராம்ல போய் பார்த்தோம். டவுன் பஸ்லயும் அந்த பஸ்லயும் போய் பார்த்தோம். எல்லாம் சூப்பரா இருக்குது. வாக்கு தான். ஏதாவது ஷாப்பிங் போனாலும் ஒரு 10 மினிட்ஸ் வாக். இப்ப நம்ம ஏரியா மாரி பக்கத்துல அடுத்து பில்டிங்ல கடை இருக்குன்னெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ். நாங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த டெல்ஃப் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருக்கு எங்களுக்கு. எங்க வீட்ல இருந்து அப்படி எட்டி பார்த்தா தெரியும் ஸ்டேஷன். ஒரு 5 மினிட்ஸ் வாக். நாட் ஈவன் 5 மினிட்ஸ். 4 மினிட்ஸ் வாக். அவ்வளவுதான். ஸ்டேஷன் போயிடலாம். அங்கே பக்கத்திலேயே பஸ் அப்படிலாம் இருக்குது. மத்தபடி ஷாப்பிங் போகணும்னா உள்ள ஒரு 10 நிமிஷம் நடந்து போயிட்டு அப்படி வரணும். நல்லா இருக்கு. அருமையான பிளேஸ். என் பையன் ஜெர்மனியில இப்போ ஒர்க் பண்றாரு. இப்ப 2 மாசம் ஆச்சு.
அவரும் வந்துகிட்டாரு, அங்கிருந்து வந்துட்டாரு. அங்கிருந்து 12 மணி நேரம் டிராவல் ட்ரெயின்ல. அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இன்ஷா அல்லாஹ் வருவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வெளி இடங்களுக்கு பையனும் வளர்ந்து என் பேரனும் வளர்ந்துருவாரு. இப்ப வெளி இடங்களுக்கு நல்லா போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்பயே ஒரு 5 நாள் டூருக்கு போயிட்டு வாங்க, பல நாடுகள் கூட்டிட்டு போவாங்கன்னு இருக்கு. பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள பணம் கட்டுறோம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஜர் வேணும் எனக்கு. அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு விட்டுட்டேன். சந்தோஷம். வந்து அவசியம் பார்க்க வேண்டிய பிளேஸ். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ வெரி மச்.